समेत बृहस्पति ग्रह मूर्तये नमो नमः विकारक स्वरूपाय नमो नमः बृहस्पति ग्रह गुरु अनुग्रहता देवताभ्यो नमो नमः ध्यायामि आवाहयामि आदित्य सोमाय मंगलाभ्यां राहवे केतवे नमो नमः धनकारक मूर्तये नमो नमः कीर्ति देवी समेत शुक्र ग्रह स्वरूपाय नमो नमः ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि आदित्य सोमाय मंगलाभ्यां राहवे केतवे नमो नमः नीला देवी समेत सर्वग्रह बाधा मूर्तये नमो नमः शनिश्चर ग्रह स्वरूपाय नमो नमः पश्चिम भागे इलधान्यस्य अधिपतये मूर्तये नमो नमः ध्यायामि आवाहयामि आदित्य सोमाय मंगलाभ्यां राहवे केतवे नमो नमः सत्पकण्डिका देवी समेत राहुग्रह मूर्तये नमो नमः अर्धशरीरे स्वरूपाय नमो नमः. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு பக்தி பதிவு. இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை பள்ளிக்கரணை நாராயணபுரம் இங்கே வந்து ஒரு சிவாலயம் கட்ட முடிவு பண்ணி பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்து இந்த ஆலயம் கட்டுறதுக்கு இன்றைக்கி அந்த பூமி பூஜை பண்ணுறாங்க. அந்த பூமி பூஜை பண்ணுற அந்த அழகான தருணத்தை உங்களுக்கு நான் இந்த பதிவில் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் அந்த நடைபெறும் அந்த சிவாலயத்துக்கு உண்டான அந்த பொருள் உதவி, பண உதவி எல்லாமே உங்களால் முடிஞ்சது செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு 5 கல் வாங்கி கொடுங்க, ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுங்க, ஒரு 10 பாண்டு மண் வாங்கி கொடுங்க. அவ்வளோதாங்க. நமக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஆலய திருப்பணியில் அவசியம் கலந்துக்குங்க. பூமி பூஜை நடக்குது. அந்த பூமி பூஜையிலையும் முடிஞ்சால் வந்து இன்றைக்கி பாருங்கள். கரெக்டாக எங்கே சொல்லணும்னா நாராயணபுரம். இந்த நாராயணபுரத்தில் தான் இந்த கோவிலோட இந்த ஆகமம் பண்ணி இன்றைக்கி தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். நடக்கிற எல்லா அவங்க பூஜையையும் நான் உங்களுக்கு நேரடியாக காமிக்கிறேன், பாருங்க. ஒரு விஷயங்க, சிவாலயத்துக்கு நீங்கள் செய்கிற பெரிய சின்ன ஒரு 2 செங்கல் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அது பெரிய விஷயங்க. அந்த சிவாலயத்தோட திருப்பணி இன்றைக்கி அழகாக நடக்குது. வாங்க அதை நேரலையிலே காமிக்கிறேன். அதாவது வர்ணனை எதுவுமே இல்லாமல் அந்த காட்சிகளை, அருமையான காட்சிகளை நீங்கள் பாருங்கள். சரிங்களா? பாருங்கள். இன்றைக்கி உண்டான அந்த பூமி பூஜைக்கு உண்டான அந்த கடகாலெலாம் எடுத்து வச்சுருக்காங்க. சிவாச்சாரியர்கள் பூஜைகள்லாம் அருமையாக சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கடகாலுக்கு உண்டான எல்லா வேலைகளுமே நடந்துகிட்ருக்கு. வந்து ஆன்மீக பணியில் உங்களை இணைச்சிக்குங்க. தயவு செய்து வந்து உங்களால் என்ன முடியுமோ, இதுக்கப்புறம் இந்த கோவில் கட்டுறதுக்கு உண்டான அந்த பொருட்களை, உங்களால் முடிஞ்ச பொருட்கள் என்ன முடியுமோ, அதான் முதல்ல சொல்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 10 செங்கல் கூட வாங்கி கொடுங்க, போதும். சிவாலயம் பணியே கலந்துங்க. இங்கே தான் அந்த கோவில் கட்ட போகிறாங்க. இப்போ இந்த இருக்கிற அந்த ஆலயம் வந்து, இந்த ஆலயம் இருக்குது இல்லைங்களா, இதில் தொடர்ந்து பூஜைகள் நடக்கும். அதாவது இந்த சிவனுக்கு தொடர்ந்து பூஜைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆலயம் கட்டை முடித்த பிறகு இந்த ஆலயத்தோட இந்த இதை எடுத்துகிட்டு இவர் சிவன் வந்து அங்கே போய் பின்னாடி உட்கார்றாரு. அதாவது பக்கத்தில் அம்பாள் சன்னதி, அந்த மாதிரி நிறைய சன்னதியெல்லாம் போடுறாங்க. அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள் தயவு செய்து உங்களை இணைச்சிக்குங்க. இணைச்சிக்கிட்டு பொருள் உதவியாகவோ, நிதி உதவியாகவோ, பண உதவியோ எல்லா உதவிகளும் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடம் விளைவது உங்கள் பசுமை பஞ்சாயத்து. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து.